ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திபன். இன்றைக்கி நம்ம ரெட்மி நோட் 4 மொபைலில் எப்படி எல்சிடி டிஸ்பிளே மாற்ற போகிறோன்றத பார்க்க போகிறோம். நம்ம மாற்ற போகிற டிஸ்பிளே வித் ஃப்ரேமோட வர டிஸ்பிளே. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்க ரெட்மி நோட் 4க்கு தான் அப்ளிகபிள் ஆகும். நான் இதில் டிஸ்பிளே வித் ஃப்ரேம், அதுக்கப்புறம் பேக் கவர், அதுக்கப்புறம் சிம் கார்ட் ட்ரே, இது மூணுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் நியூவாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இதுதான் டேமேஜ் ஆன மொபைல், கழட்டியிருக்கோம். இதில் பேட்டரி ஆக்சுவலாக க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம். ஆனால் நான் வந்து லாஸ்ட் டைம் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ க்ளூ பண்ணி ஒட்டலை, அதனால் கழட்டினதும் அப்படியே கழட்டிட்டு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு இந்த சின்ன ரிப்பன் கேபிளை கழட்டணும். இதில் ஒரு லாக் இருக்கும், அது பேக் சைடாக தள்ளி கழட்டணும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிப் கேபிள் அதே போல் லாக் இருக்கும், அது தள்ளினீங்கன்னா வந்துடும். அடுத்தது நியூ டிஸ்பிளேவை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஸ்மால் ரிப்பன் கேபிள்லேயும் இன்னொரு பிக் ரிப்பன் கேபிள் இருந்தது, அதுலேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை செக் பண்ணுறோம். டச், அதுக்கப்புறம் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். நல்லா ஒர்க் ஆகுது, ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த கனெக்டிங் கேபிளை ரிமூவ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நீங்கள் புஷ் பண்ணி மேலே அப் பண்ணிங்கன்னா கழட்டிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ டாப் யூனிட்டை கழட்ட போகிறோம். இதில் 2 மெட்டல் ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு எடுத்திங்கன்னா இந்த டாப் யூனிட் வந்துடும். அதுக்கப்புறம் 5 பிளாக் கலர் ஸ்க்ரூ இருக்கும். இந்த 5 பிளாக் கலர் ஸ்க்ரூவையும் கழட்டினீங்கன்னா மதர் போர்டை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிப்பன் கேபிள், இன்னும் ஒரு ரிப்பன் கேபிள் இருக்கும், அதை கழட்டி விட்டுட்டு மதர் போர்டை கழட்டணும். இதுதான் மதர் போர்டு. அதுக்கப்புறம் இயர்ஃபோன் ஸ்பீக்கரை கழட்டிட்டோம். அடுத்தது இப்போ பாட்டம் யூனிட்டை கழட்டுறோம். இதுதான் லவுட் ஸ்பீக்கர் ப்ளஸ் வைப்ரேஷன் மோட்டார், யூஎஸ்பி எல்லாம் வருது. இதில் 2 மெட்டாலிக் ஸ்க்ரூ வரும், 4 பிளாக் கலர் ஸ்க்ரூ வரும், கழட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் ஆகிற ரிப்பன் கேபிளில் கழட்டி விட்றோம். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்பி சார்ஜர் போர்ட்டை கழட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த ரிப்பன் கேபிள் ஓல்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி நியூ டிஸ்பிளேயில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன ரிப்பன் கேபிள்லையும் பின்னாடி அதிசிவ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாஸ்கிங் டேப்பை பிரிச்சுட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்தது இப்போது யூஎஸ்பிக்கு பிசிபியை வச்சாச்சு, அதில் ரிப்பன் கேபிளையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது லவுட் ஸ்பீக்கர், வைப்ரேஷன் மோட்டர் வர யூனிட்டை எப்படி கட்டணுமோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். 5 ஸ்க்ரூ வரும், அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டாப் யூனிட்டில் 2 மெட்டல் ஸ்க்ரூ வரும், அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம், மெட்டாலிக் கலர் ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் சின்ன ரிப்பன் கேபிளை திரும்ப கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெரிய ரிப்பன் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஓல்டு மொபைல்லேருந்து வால்யூம் பவர் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கனெக்டரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணலைன்னா சிக்னல் வராது, கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளூவில் நம்ம பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேக் கவரையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ சிம்மை இன்சர்ட் பண்ண போகிறோம், ஆன் பண்ணுறோம். ஓகே, டச் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.